ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் சிசி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க சிம்னி அதனோட baffles, அதாவது நம்ம ஃபில்டருன்னு சொல்லுவோம், baffelsன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான், இருந்தாலும் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இதை மிஸ்டர் மசிலில் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக பேக்கிங் சோடாவும் வினிகரும் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இந்த சிம்னியை ஃபிட் பண்ண வந்தவரே எங்களுக்கு இதை தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணார். சோடா மாவை போட்டு சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண சொன்னார். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் காஸ்டிக் சோடாவெல்லாம் யூஸ் பண்ணல, நம்ம வீட்டில் இருக்க நார்மல் சோடா மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ஃப்யூம்ஸ் வந்துச்சுன்னா அது நெஞ்சுக்குள்ளே எரிச்சல் வந்துடும், எனக்கு பயம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் பேக்கெட்டே 5 rupees தான். பட் இது வந்து வாங்கினா 2 to 3 times வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நல்லா இந்த பேக்கிங் சோடாவை அந்த சிம்னி அந்த baffles ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அது கேப்புக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி greasy baffles-ஐ நம்ம மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கலெக்ட் ஆகி ஒரு மாதிரி சொட்டு சொட்டாக வந்து கீழே விழ ஆரம்பிக்கும். நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். பட் ஆனால் அது வந்து நம்ம சமைக்கும் போது சாப்பாட்டில் வந்து விழுந்துடும். இது ஃபுல்லாமே வந்து க்ரீஸு, கார்சினோஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறோம் இல்லையா, அதனால் இது கண்டிப்பாக நம்ம மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணியே ஆகணும். இதில் மட்டும் பிசுக்கு சேரவே விடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வினிகர் போடுறேன். இது வந்து சிந்தட்டிக் வினிகர் தான். ஒரு பாட்டில் வந்து 20 rupees கிட்ட சொல்லுவாங்க. இது மேலே பட்ட உடனே அது அப்படியே புஷ்ஷுன்னு வந்து அந்த சோடா மாவு கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆனவுடனே பொங்கும். ஸோ இந்த பொங்குற இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. இது அப்படியே அந்த சோடா மாவும் அந்த வினிகரும் அந்த க்ரீஸ் மேலே இருக்கட்டும். நம்ம இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது வந்து அப்படியே இந்த பொங்கும்போது அந்த க்ரீஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி எடுத்துருது. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை க்ளீன் பண்ணும்போது நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா 1/2 hour ஊறிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நல்லா ஹாட் வாட்டர் எடுத்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்து அப்படியே ஊற்றுறோம். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றணும். ஸோ இது ஹாட் வாட்டரை வந்து நம்ம ஊற்றிட்டு ஒரு 2 to 3 hours அந்த ஹாட் வாட்டர்லேயே நம்ம விட்டுடணும். ஸோ தட் இதில் இருக்க அந்த பிசுக்கு எல்லாமே நல்லா அந்த சுடு தண்ணியில் சோக் ஆகிடும். ஸோ இப்போ ஹாட் வாட்டர்லேருந்து 2 to 3 hours கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 90% ஆஃப் த க்ரீஸ் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கிறதையும் நம்ம இப்படி ஜஸ்ட் கை வச்சு தேய்ச்சாலே போகிற அளவில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து பாத்திரம் வாஷ் பண்ணுற அந்த சோப்பு ப்ரஷ்ஷு, நம்ம நார்மலாக எண்ணெய் வச்சு நம்ம வீட்டில் பாத்திரம் வாஷ் பண்ணுறோமோ அதை வச்சு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே ஃபுல்லாக நல்லா பாத்திரம் மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. ஸோ நான் வீட்டில் வந்துட்டு பார் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அந்த பார் வச்சு நார்மலாக நான் வந்து இதை வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸ்க்ரப் கூட பார்த்திங்கன்னா ரொம்பலாம் பண்ண தேவையில்ல. பாருங்கள், நான் லைட் ஃபெதர் டச் தான் பண்ணுறேன். அப்போவுமே வந்துட்டு இந்த க்ரீஸ் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் எஃபெக்டிவாக இருக்குது. தேங்க்யூ.